அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சேலம் மாநகராட்சியில் திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்களிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. நகர பேருந்து நிலையத்தில் நகரும் படிக்கட்டு வேலை செய்யவில்லை என கூறி இருதரப்பினரும் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சிலம்பரசன், விவரங்கள். வணக்கம். சேலம் மாநகராட்சியின் இயல்பு கூட்டம் இன்று மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் தொடங்கி நடைபெற்றது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் திமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து இந்த குடிநீர் பிரச்சனை மற்றும் தேர்தல் வருகிறது விரைந்து முடித்து வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பேசிய அதிமுகவின் மாமன்ற உறுப்பினரும் மாநகராட்சியின் எதிர்க்கட்சி தலைவருமான யாதவமூர்த்தி திமுக உறுப்பினர் குறிப்பிட்ட இந்த குடிநீர் பிரச்சனை, அதே போன்று இந்த இரண்டடுக்கு சேலம் நகர பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த இரண்டடுக்கு பேருந்து நிலையத்தில் கூடிய நகரும் பேருந்து முறையாக நகரவே இல்லை. ஆனால் அதற்காக 2 பேர் நியமிக்கப்பட்டு அதற்கு சம்பளம் 3,50,000 ரூபாய் கொடுப்பதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளது என மேற்கோள் காட்டி, அதே போன்று இது வேலையே செய்யவில்லை என ஒரு நாளிதழ் வெளியான செய்தியும், அதே போன்று சேலம் மாமன்ற உறுப்பினர்கள், அதில் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக அமைச்சர் தொடர்பான ஒரு வார நாளிதழ் வெளியான செய்தியை குறித்தும் அவர் அதனை மேற்கோள் காட்டி பேசினார். அப்போது திமுக மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த எதிர்க்கட்சி யாதவமூர்த்தியை சூழ்ந்து கொண்டு அவர் வைத்திருந்த அந்த வார நாளிதழின் பத்திரிகையை பிடித்து கிழித்து எரிந்து கூச்சலிட்டனர். இதனைத் தொடர்ந்து மாமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான யாதவமூர்த்தி தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் மாநகராட்சி மேயர் தலைமையில் முன்னே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக உடனடியாக தேசிய கீதத்தை ஒலிக்க வைத்து உடனடியாக அந்த மாமன்ற கூட்டத்தையும் மாநகராட்சி மேயர் முடித்து வைத்தார். இதனால் பெரும் பரபரப்பும் சிறிது நேரம் அந்த வாக்குவாதம் ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.